அனைவருக்கும் வணக்கம். சேலத்தில் இருந்து அஸ்ட்ரோ செல்வா. இன்றைய பதிவு ராகு கேதுவுக்குள் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள். அதாவது ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவங்கள் இருப்பது போலவே ராகு கேதுக்களுக்கும் பிரம்மாண்டமான காரகத்துவங்கள் இருக்கிறது. இந்த காரகத்துவங்கள் இரண்டிற்கும் வேறு வேறு என்று இருந்தாலும் ஒரே மாதிரியான தன்மையிலேயே இவர்களுக்குள் ஒரு காரகத்துவங்கள் வித்தியாசப்பட்டு வருங்க. அதுதான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் ஜாதக கட்டத்தில் ராசி மண்டலத்தில் இருவரும் துளி கூட பிசகு இல்லாமல் 180 பாகைக்குள் எதிரும் புதிருமாக அமர்ந்திருப்பார்கள். இதற்கு என்ன ஒரு சூட்சுமம் அப்படின்னா, இந்த ராகு கேதுக்கள் தாங்க சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். நம்முடைய கர்ம வினைகளை நம்மோடு சேர்ந்து நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து நம்முடைய கர்ம வினைகளை நமக்கு ஏற்கனவே செய்த கர்ம வினைகளை அனுபவிக்க வைப்பவர்களும் இவர்கள்தான். இதற்கு மேற்பட்டு அடுத்தடுத்த பிறவிகளுக்கு நாம் ஜனனம் எடுப்பதற்கான கர்ம வினைகளை நமக்கு வழங்கக்கூடியவர்களும் இவர்கள்தான். இவர்கள் இருவரும் நம்மை விட்டு பிரியவே பிரியாதவர்கள். அதனால தான் சந்திரனின் அந்த பூமி சந்திரனை சுற்றி வரக்கூடிய பாதையில் சூரியனின் பாதையை வெட்டக்கூடிய இரு துருவங்கள் ராகு கேதுக்களாக கூறப்படுகிறது. இந்த ராகு கேதுகளுக்கு தெரியாமல் எந்த ஒரு நிகழ்வுகளையும் நம்ம செய்ய முடியாதுங்க. இவர்கள் தான் மிகப்பெரிய தூண்கள் போன்று நம்முடைய வாழ்வியலில் நம்மோடு கூட பயணம் செய்பவர்கள். இப்படிப்பட்ட இந்த ராகுவிற்கு என்று வித்தியாசங்கள் இருக்குது. இந்த வித்தியாசங்களை பார்த்தீங்கன்னா 2 பேரும் இணைந்தே தான் அந்த வித்தியாசங்களை காட்டுவாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க 2 பேரும் வெளியில் பார்க்குறதுக்கு வேறு வேறு மாதிரி இருந்தாலும் ஒரே உடலிலிருந்து வந்தவர்கள் என்பதால் இவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ ராகுவால் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா கேதுகிட்ட பர்மிஷன் கேட்காத ராகு செய்ய முடியாது. கேதுவால் ஒரு காரியம் நடக்கணும், ஒரு செயல் நடக்கணும்னா அங்கே ராகு கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தாகணும். அப்போ இவங்க 2 பேரும் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நாங்களாம் வேற வேற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர்களுக்குள் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கும். ஒரு உருவத்தை 2ஆக பிரித்தால் வலது இடது என்று சொல்வதை போல இந்த ராகுவும் கேதுக்களும் வடக்கு தெற்கு என்ற நிலையில் இருந்து கொண்டு நம்மை அப்படியே நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள். இவர்களை பற்றிய வித்தியாசங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இது காரகத்துவங்களே தாங்க. ஆனால் இவர்களுக்கான வித்தியாசங்களை நம்ம தெரியும் பொழுது நம்ம மனசில் ஈஸியாக பதியும் அப்படிங்கிறதுக்காக 2 கிரகங்களின் காரகத்துவங்களை நான் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்கேன். இவ்வளோதான் விஷயம். இந்த ராகு எல்லா நேரத்திலையும் என்ன பண்ணுவார்னா, நம்மளை ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயத்தையே செஞ்சிட்டு இருப்பார். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். தயாராகு, செல்வந்தராகு, உயர்ந்தவராகு, பிரம்மாண்டவராகு, பிரம்மாண்டமாக்கு இப்படின்னு சொல்லக்கூடியது. உற்சாகமாகு, அனைத்தும் தெரிந்தவர் ராகுவாக இருப்பார். ஒன்றுமே தெரியலனா கூட அனைத்தும் தெரிந்தது போலவே தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர் ராகு. ஒரு மனிதன் எதை கேட்டாலுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு லக்னத்திலேயோ லக்னாதிபதியோடைய ராகுவின் தொடர்பு எங்கேயாவது ஒன்று இருக்கும். கண்டிப்பாக நட்சத்திரத்திலேயோ அல்லது பாவத்திலேயோ எங்கேயோ ஒரு தொடர்பு இருக்கும். இதுவே கேதுவாக இருக்க பட்சத்தில் முடியாது, தெரியாது, எனக்கு என்னத்துக்கு, எனக்கு ஏது, உனக்கு ஏது, பிடிக்காது, நிம்மதி ஏது, வாழாது, இல்லை, போகாது, இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கோம். கேது அப்படிங்கிற தன்மை. ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், பஸ்ஸில் ஏறினோடனே கண்டக்டர்கிட்ட இந்த ஊருக்கு போகாது இறங்க அப்படிம்பார். இடுக்கு வெடுக்குன்னு சொல்லுவார். போகாது, தெரியாது, இல்லை அப்படின்லாம் ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா 2இல் அவர்களுக்கு கேது இருக்கிறார் என்று தான் அர்த்தம். இந்த 2இல் கேது, 2ஆம் அதிபதியோடு கேது தொடர்பு பெற்றவர்கள் எல்லாமே வெட்டுக்குன்னு ஒரு வரியிலே வேலையை முடிச்சிருவாங்க. எனக்கு என்னத்துக்கு, அது என்னத்துக்கு, இதெல்லாம் தெரியாதுங்க, இதெல்லாம் முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி பதிலாக தான் சொல்லுவாங்க. இந்த ராகு அப்படிங்கிறது உயரமான விஷயங்களை குறிக்குங்க. உயரம். கேதுங்கிற ஒரு பள்ளம். இதுதான் எப்படின்னா அடிமுடி காணாத அண்ணாமலையார் அப்படிங்கிற கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பழைய நம்முடைய வரலாற்று கதை. சிவபெருமானுடைய
முடியும் அடியும் பார்க்கறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு விஷ்ணு பாதாளத்தை நோக்கியும் பிரம்மா தலைமுடியை நோக்கியும் போகிறாங்க. அப்போ அப்படிங்கிறது இந்த தலைமுடியை நோக்கி பயணிக்கக்கூடியது ராகு சார். பள்ளத்தை நோக்கி போகக்கூடியது கேது. இப்போ பள்ளத்தை நோக்கி போகிறது கேது. அப்போ இந்த ராகு கேதுவின் மிகப்பெரியது ஒரு அம்சம். தன்னுடைய உயரத்தையும் சரி தன்னுடைய ஆழத்தையும் சரி யாராலையும் உணர முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவம் இருக்கு இல்லையா, அதுதான் ராகு கேது. இந்த ராகு கேதுவோடைய உயரத்தையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, கேதுவோடைய ஆழத்தையும் யாரும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. நீண்ட நெடியன்னு சொல்றதெல்லாம் ராகு, குறுகிய அப்படின்னு சொல்றது கேது. அகலமானது நல்ல வைடர் அப்படின்னு சொல்கிறோங்களா, வைடு ஷேப், இதெல்லாமே ராகு. குறுகலாக இருக்கக்கூடிய நேரோ குறுகல், வித்து கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் கேது. வெட்டக்கூடியது ராகு, குத்தக்கூடியது கேது. இந்த ராகுங்கிறது வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டதாக இருக்குங்க. எதையுமே வெளிப்படுத்தும். கேதுங்கிறது பிடிச்சு வச்சுக்கும். ஈர்ப்பு சக்தி அதிகம். இறுக்கி பிடிக்கக்கூடிய தன்மை இந்த கேதுவிற்கு அதிகம். இந்த உலகத்தில் உள்ள பிடித்து வைக்கக்கூடிய இறுக்கி பிடிக்கக்கூடிய அனைத்துமே கேதுவிற்கு தான் சொந்தம். நீண்ட கோடுகள், அதாவது வெர்டிக்கல் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே ராகுங்க. சதுர கோடுகள், ஸ்கொயர் ஷேப், இது எல்லாமே ஸ்கொயர், சின்ன சின்ன கட்டம் போட்டிருக்கோம் பாருங்கள், குட்டி குட்டி கட்டம் போட்டு. இப்போ சட்டு போடுறோன்னா வெர்டிக்கல் லைன் ஸ்ட்ரைப்ஸ் வெரைட்டி எடுக்கிறோன்னா அது ராகு. அதுவே குட்டி குட்டி கட்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் எடுக்கிறோம் அப்படின்னா அது கேது. ஒரு குறிப்பிட்ட வண்ணம், தனிப்பட்ட வண்ணம், இது எல்லாமே ராகு. அதுவே வண்ண கலவைகள்னு சொல்லக்கூடிய மல்டி கலர்ஸ், இதெல்லாம் கேது. அதனால தான் இந்த காலத்தில் பாருங்கள், இந்த வீட்டுக்கெல்லாம் நிறைய மல்டி கலர்ஸ்லாம் அடிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு என்னவோ அழகாக இருக்கலாமே ஒழிய, இந்த மல்டி கலர்ஸ் அடிக்கக்கூடிய வீடுகளில் பலவிதமான தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே வீட்டுக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் அடிச்சிங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட அடிச்சுக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு யோகம் தரக்கூடிய கலரை வீட்டுக்கு அடிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஹவுஸ் ஓனர் யாரோ அவருடைய பேரில் அவருடைய ஜாதகத்தில் எது அதிர்ஷ்ட கலரோ அந்த வண்ணத்தை அடிக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அதை விட்டுட்டு மல்டி கலர் ஆசைக்காக இன்றைக்கெலாம் நிறைய லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லி அடிக்கும் பொழுது அவர்களுக்கான சிரமங்களே அந்த வீட்டில் அடைய ஆரம்பிச்சிருவாங்க. நோய் கிருமிகள், இந்த நோய் கிருமிகள் எல்லாமே புதுசாக தோன்றக்கூடிய அனைத்து வகையான நோய் கிருமிகளும் ராகு தாங்க. அந்த கிருமியை அழிக்கக்கூடிய மருந்து கேது தாங்க. ராகு மூலமாக உற்பத்தி ஆகிற எதுவாக இருந்தாலும் சரி, கேது அதை அழிக்கிறதுக்கு தயாராக இருப்பார். நீ இதை செஞ்சினா அதை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறவர் தான் கேது. அந்நிய தேசங்கள் எல்லாமே ராகுவை குறிக்குங்க. அந்நிய தேசம், அந்நிய மனிதர்கள், அந்நிய மொழிகள் எல்லாம் ராகு தான். உள்நாடு, உள்ளூர் மனிதர்கள், இது எல்லாமே குறிக்கக்கூடியது கேது. இந்த பள்ளிக்கூடத்தில் எதிர்ச்சொல் தருகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுபோல தாங்க நம்ம ராகு கேதுவோடைய காரகத்துவங்களும் இருக்கும். அந்நிய நபர்கள், இவர்கள் ராகு, உறவினர்கள் எல்லாம் கேதுங்க. உடலில் ஏற்படக்கூடிய வலிகள், அதாவது வெளித்தன்மையில் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய வலிகள், யாரோ ஒரு அடிச்சுட்டா அப்பா வலிக்குது அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் ராகு. மனதில் ஏற்படக்கூடிய வலிகள், ஒருத்தர் சொல்லிட்டாருங்க அது எனக்கு ரொம்ப நெஞ்ச வலிக்குதுங்க, மனசு வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் கேது. போகம், எந்த வகையான போகமாக இருந்தாலும் சரி, அந்த போகம் உல்லாசம் எல்லாம் ராகு தான். ஞானம்ங்க, இவருக்கு இந்த போகம், இந்த ஆனந்தம் இதெல்லாம் பிடிக்காது. ஞான நிலையை அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பேரானந்தம் தான் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ராகுனா அப்பார்ட்மெண்ட்டு, ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள், ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்கடுக்கு வீடுகள், அடுக்கு வீடுகள். ஆனால் கேதுங்கிறது சிறிய லைன் வீடுகள், சந்துக்குள்ளே சின்ன ஒரு 5 அடி ரோடு தான் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைன் வீடுகளை கட்டி விட்ருப்பாங்க. 10 ஓட்டு வீடு, 10 தார்ஸ் வீடு கட்டி விட்டு சின்ன வீதிக்குள்ளே அந்த வீடு கட்டி விட்டு, இதெல்லாம் கேதுங்க. ஜீரணம், எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிடும் அப்படிங்கிறது ராகு. அஜீரணம் அப்படிங்கிறது கேது. ராகுவை தான் நம்ம, அதாவது அப்பாவுடைய அப்பா, அம்மாவுடைய அப்பா, தாத்தாவை குறிப்பிடுகிறோம். கேது பாட்டி, பெண் வர்க்கம். வா அப்படின்னு சொல்கிறது ராகு, போ அப்படின்னு சொல்கிறது கேது.
என்னுடையது அப்படின்னு குறிக்கக்கூடிய எல்லாமே ராகு. ராகு எப்பவுமே என்னுடையது, எனக்கு அப்படின்னு தான் சொல்ல பழகிக்குவார். ஆனா கேது நம்மளுடையது, நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை கேதுக்கு இருக்கும். புதுமை, இந்த உலகில் படைப்பாற்றல் கொண்ட புதுமையாக வரக்கூடிய அனைத்துமே ராகுவின் தன்மைக்கு சொந்தம். கேது என்பது பழமை. ஒரு பழைய விஷயங்கள், பழைய பண்பாடுகள், பழமையான ஒரு கலாச்சாரங்கள் எதுவுமே அழியாத இன்னைக்கும் காப்பாற்றப்பட்டு வருகிறது என்றால், அதற்கு கேது தான் காரணம். எப்போவோ எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பு நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட இந்த ஜோதிட சாஸ்திரம் இன்று வரை நம் அனைவராலும் போற்றப்பட்டு, விரும்பப்பட்டு, அதனை நாம் படித்துக் கொண்டும் அல்லது பயன்படுத்திக் கொண்டும் இருக்கிறோம் என்றால் அதற்கு கேது தான் காரணம். ஆக்சலரேட்டர், ஒரு வண்டி ஓட்டுறீங்க, 2 வீலர், பைக்கு, கார் எதுவாக இருந்தாலும் அதில் ஆக்சிலேட்டருங்கிறது ராகு, பிரேக் அப்படிங்கிறது கேது. கிரிக்கெட் விளையாட்டில் பேட்டிங், அந்த பேட்டிங் பேட்டிங்கில் இருக்கிறவங்க அனைவருமே ராகுவின் தன்மைக்கு இருப்பாங்க. ஃபீல்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாமே கேதுவின் தன்மைக்கு இருப்பாங்க. எலக்ட்ரிக்கலில் பார்க்கும்பொழுது ஒயர்ஸ், எல்லா ஒயருமே ராகுவின் தன்மைக்கு, கரண்டு போகக்கூடிய அனைத்து தன்மைகள் கொண்ட மின்கம்பிகளும் ராகு. சுவிட்சஸ் கேது. பைப்லைன், பைப்லைன் எல்லாமே அந்த பைப்லைனில் எது கொண்டு போனாலும் சரி, கேஸு, ஏரு, வாட்டர் எது கொண்டு போனாலும் அதெல்லாம் ராகு தாங்க. அந்த பைப்லைனுக்கு இடையில் அங்கங்கே கேட் வால் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் கேது. 2 வே அப்படிங்கிறது ராகு, 1 வே அப்படிங்கிறது கேது. மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவம் ராகு, இயற்கை மருத்துவம் கேது. நோயாளி ராகுவாக இருக்கும் பொழுது மருத்துவராக கேது இருப்பார். அதனால தான் ஒரு மருத்துவர் ஆக வேண்டும் என்ற ஒரு ஜாதகத்தில் கேதுவின் வலிமையை அவசியம் பார்க்கணும், ராகுவின் வலிமையையும் அவசியம் பார்க்கணும். ஏன்னா நோயாளி இருந்தால் தான் மருத்துவராக நம்ம பயணிக்க முடியும். நீண்ட நெடிய ரோடுகள் ராகு, குறுகிய சந்து ரோடுகள் கேது. தடையில்லாத ரோடு ராகு, வேகத்தடைகள் அதிகம் உள்ள ரோடு கேது. நாம் உலகில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து இலவசமும் ராகுங்க, ராகுக்கு தான் சொந்தம். அதுவே எனக்கு இலவசம் வேண்டாம், எதுவாக இருந்தாலும் ₹1 இருந்தாலும் நான் விலை கொடுத்து தான் வாங்குவேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் கேதுவின் அம்சத்தில் இருக்காருன்னு அர்த்தம். காற்று ராகுவின் தத்துவம், நெருப்பு கேதுவின் தத்துவம். பேராசை, அது எந்த வகையான விஷயங்களாக இருந்தாலும் பேராசைப்படுவது ராகு, எதிலையும் பற்று இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது கேது. சிற்றின்பம் ராகு, பேரின்பம் கேது. இவ்வுலக வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிப்பவர்கள், நேசிப்பவர்கள் ராகுவின் தன்மையில் உள்ளவர்கள். அவ்வுலக வாழ்க்கையை பற்றி அதிகமாக விரும்புபவர்கள், நேசிப்பவர்கள், அதற்கான ஞானத்தை மேற்கொள்பவர்கள் கேதுவின் தன்மை பெற்றவர்கள். மாற்றங்களை அடிக்கடி விரும்புபவர் ராகு. இப்போ 3ல் போய் ஒருத்தருக்கு ராகு இருக்குது, 3ஆம் பாவத்தில் ராகு இருக்குது அப்படின்னா நிறைய மாற்றங்களை அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுவே 3ஆம் பாவகத்தில் ஒருத்தருக்கு கேது இருக்குது அப்படின்னா எப்பேற்பட்ட மாற்றமாக இருந்தாலும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும், இதே தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு சேஞ்சஸை விரும்பவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைத்தன்மை பெற்றது கேது. ராகு என்பது புறம். நாம் புறத்தில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து ராகு தாங்க. அகத்திற்கு சுகமளிக்கக்கூடிய, அகத்தை மென்மைப்படுத்தக்கூடிய, சீர்படுத்தக்கூடிய அனைத்தும் கேதுவிற்கானது. ஒருவர் வினைப்பயனை அதிகப்படியாக மேலும் மேலும் சேர்க்க உதவுவது ராகு. அதுவே வினைப்பயனை அனுபவிக்க உதவுவது, நாம் ஏற்கனவே சேர்த்து வைத்த வினைப்பயனை அனுபவிக்க உதவுவது, அனுபவிக்க வைப்பது கேது. ராகு என்பவர் உணர்ச்சிகரமானவர், கேது என்பவர் உணர்வுபூர்வமானது. ராகு ஆடம்பரத்தை குறிப்பார், கேது அலட்சியத்தன்மையில் இருப்பார். ராகு அகண்ட பூமியை குறிப்பார், கேது ஆழ்துளை கிணறுகளை குறிப்பார். ராகு கூரை போட்ட கோவிலில் குடியிருப்பார், கேது கூரை இல்லாத கோவிலில் குடியிருப்பார். உதாரணத்துக்கு மரத்தடியில் இருந்தாலும் சரி, விநாயகரை பார்க்குறோம் இல்லைங்களா, விநாயகருக்கெல்லாம் ஒரு கூரை போடணும், கொட்டாய் போடணும்லாம் அவசியம் இல்லைங்க.
பொதுவாக விநாயகரை பொறுத்த வரைக்கும் நல்ல மரத்தடியில், அது விழுதுகள் உள்ள மரத்தடியில் இருக்கிற விநாயகருக்கு தான் அதிக பவர். இந்த காலத்தில் நம்மகிட்ட வசதி வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக விநாயகரையே நல்ல ஆடம்பரமாக அழகுபடுத்தி கோயில் கட்டி அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் விநாயகருக்கு இந்த ஆடம்பரம்லாம் பிடிக்காத ஒரு எளிய தெய்வம் என்பவர் விநாயகர் தாங்க. அந்த விநாயகர் தான் கேது பகவான். பட்டாக்கத்தி, ராகு, குத்துவாள் இதெல்லாம் கேது. ஆரவாரமானது ராகு, அமைதியானது கேது. விருட்சம் விருட்சம் என்பது மரங்க. நல்ல வளர்ந்த மரங்கள் ராகுவின் தன்மைக்கு உட்படுத்தப்படும். விதைகள் கேதுங்க. இந்த கேது என்பதெல்லாம் அழிவே கிடையாதுங்க. இப்போ இந்த விதையெல்லாம் பாருங்கள், ஒரு 100 வருடம் காஞ்சி போய் அதற்கான வாய்ப்புகள் இல்லைனாலும் ஒரு இடத்துல அப்படியே இருக்கும். அதற்கு உயிரோட்டம் இருக்கா இல்லையான்னு எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஆனால் என்றாவது ஒரு நாள் அதற்கேற்ற நீர் ஆதாரம் இதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும் போது அந்த விதை வெளிப்படுங்க. அதுபோல தான் கேது என்பவருக்கு பெரிய அளவிற்கு அழிவு கிடையாது. அவர் என்றைக்கு வேணாலும் அவர் துளைத்து விடுவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார். கிரைய பத்திரம் என்பது ராகுங்க. நம்ம கிரயம் பண்ணக்கூடிய பத்திரம் ராகு. அதற்கான மூலப்பத்திரம் கேது. ஒருத்தருக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு மூலப்பத்திரம் தொலைஞ்சிருங்க. மூலப்பத்திரம் தொலைஞ்சிரும். 3ஆம் இடம் தான் இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் எல்லாமேங்க. அதனால் 3இல் கேது இருப்பவர்கள் எப்போவுமே டாக்குமெண்டேஷனில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த மூலப்பத்திரங்கிறது ஏதாவது ஒரு வகையில் எங்கேயா மறந்துடுவாங்க, காணாது போயிடும், எங்கேயா மிஸ் ஆகிடும். அதனால் இவர்கள் தன்னுடைய பழைய அனைத்து விஷயத்தையும் வந்து கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கணும். ஆங்கில மருத்துவம் ராகு, சித்த வைத்தியம் என்பது கேது. இதுபோன்று இன்னும் ஏராளமாக ராகு கேதுக்களுக்கு உண்டான தன்மைகள் அதிக காரகத்துவம் என்று சொல்கிறோம். இருந்தாலும் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராகுவால் உருவாக்கப்படுகின்ற, ராகுவால் செயல்படுத்தக்கூடிய அனைத்து தன்மைகளையும் அப்படியே மாற்றி செய்யக்கூடிய தன்மை என்பது தாங்க கேது. இவர்கள் இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடான தன்மைகளை கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு மனிதனின் மற்றொரு பக்கம்தான் ராகு கேதுக்கள். ஒரே மனிதன் தான். இவங்க 2 பேரும் ஒருத்தர் தான். லெஃப்டில் ஒருத்தர் இருக்கார், ரைட்டில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இவர்களே ராகு கேதுவாக இருக்கிறார்கள். இவர்களின் தன்மை என்பது இருவரும் இணைந்து தான் நமக்கு தராங்க. வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு மாற்ற மாதிரி இருந்தாலும் இந்த இரண்டு தன்மைகளை இணைத்து இவங்க 2 பேரும் நமக்கு கொடுத்துட்ருப்பாங்க. 2 தன்மைகளையும் இணைத்து நமக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அதில் எதில் நம்ம அதிகமாக இருக்கிறோங்கிறது தான் இதனுடைய காரகத்துவமாக நம்மகிட்ட வெளிப்படும். அந்த ஒவ்வொரு ஜாதகத்திலும் ராசிகளை மையமாக கொண்டு அந்த ராசிகளுக்கு, பாவகங்களுக்கு என்ற தன்மையில் எங்கே நிற்கிறார்களோ அதற்கேற்ப இவர்களது இந்த காரகத்துவம் தன்மைகள் என்பது ஜாதகருக்கு வெளிப்படும் என்று சொல்லி அடுத்தடுத்து நல்லதொரு பதிவுகளை நாம் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி.